ஓம் சாந்தி. நான் கல்யாணக்காரி ஆத்மா. நான் உழைப்பிலிருந்து விடுபட்ட ஆத்மா. நான் ட்ரஸ்டியாக இருக்கும் ஆத்மா. நான் யோக பலத்தினால் இந்த உப்பு கால்வாயை கடந்து வீட்டிற்கு செல்கின்றேன். அதனால் எங்கே செல்ல வேண்டுமோ அதை நினைவு செய்கின்றேன். நான் இப்போது ஏழையிலிருந்து பணக்காரனாக ஆகின்றேன் என்ற மகிழ்ச்சியில் இருக்கின்றேன். நான் எப்படிப்பட்ட கர்மத்தை செய்கின்றேனோ என்னை பார்த்து மற்றவர்களும் செய்வார்கள். ஒருபோதும் யாருக்கும் நான் தொந்தரவு கொடுக்காமல் இருக்கின்றேன். என்னுடைய வாயிலிருந்து ஒருபோதும் தவறான சொற்கள் வெளிவராமல் இருக்கின்றது. மனம், சொல், செயலால் யாருக்கும் துக்கம் கொடுக்காமல் இருக்கின்றேன். தந்தைக்கு சமமாக சுகம் கொடுப்பதற்கான லட்சியம் இருப்பதால் எனக்கு தெய்வீக குணங்களின் பாடத்தின் மீது கவனம் இருக்கின்றது. தந்தை எனக்கு நினைவு யாத்திரை கற்றுத் தந்து கொண்டிருக்கின்றார். பதித்த பாவனர் தந்தைதான் நான் பாவனமாவதற்கான யுக்தியை சொல்கின்றார். பாரதத்தில்தான் தந்தை வந்து நினைவு யாத்திரை கற்றுத் தருகின்றார். இப்பொழுது முழு உலகமும் நமக்கு தெரிய வந்திருக்கின்றது. நாம் எவ்வளவு புத்திசாலி, தனவான் மற்றும் பவித்திரமாக இருந்தோம் என்று. நாம் முழு உலகிற்கும் எஜமானராக இருந்தோம். இப்போது மீண்டும் ஆகிக் கொண்டிருக்கின்றோம். தந்தை எவ்வளவு பெரிய ராஜ்யத்தை தருகின்றார். இனிமையான எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ராஜ்யத்தை தர வந்திருக்கின்றார். அதனால் நாம் இங்கே படிக்க வந்திருக்கின்றோம். நாம் சதா சுகமானவர்களாகவும் சதா சுமங்கலியாகவும் ஆகிக் கொண்டிருக்கின்றோம். நமக்கு மிகுந்த குஷி இருக்கின்றது. நாம் செல்வந்தராகி விடுவோம் என்பதில். நமக்கு உறுதியான நிச்சயம் இருப்பதால் இங்கே வந்து புத்துணர்ச்சி பெறுகின்றோம். இப்போது நாம் பவித்திரமாக ஆகின்றோம். நாம் தந்தையை நினைவு செய்யும் பொழுது நம்முடைய பாவங்கள் பஸ்பமாகி விடுகின்றன. பிராமணர்களாகிய நாம் அனைவரையும் விட உயர்ந்தவர்கள். இது நமது மிக உயர்ந்த குலமாகும். நம்முடைய புத்திக்கு முற்றிலும் காத்ரேஜ் பூட்டு போட்டு
பூட்டப்பட்டிருக்கின்றது. தந்தை வந்து பூட்டை திறக்கின்றார். நமக்கு நாமே ராஜ்ய திலகம் வைத்துக் கொள்வதற்கு இப்போது தயாராகின்றோம். நாளுக்கு நாள் நாம் மிக நல்ல ராஜயோகியாக ஆகிவிடுகின்றோம். நம் அனைவரையும் அழைத்துச் செல்வதுதான் தந்தையின் கடமையாகும். நம்முடைய பெயரை சுயதர்ஷன சக்கரதாரியாகும். நாம் எல்லையற்ற தந்தையை நினைவு செய்வதன் மூலமாக ஆஸ்தி கிடைக்கின்றது. நாம் இப்போது நேர்மையானவர்களாக ஆகின்றோம். தந்தை நம்மை தேவி தேவதையாக ஆக்குகின்றார். தந்தையின் சக்தியும் தந்தையிடம் யோகம் வைப்பவர்களுக்கே கிடைக்கின்றது. தந்தை தானே ஸ்தாபனை செய்கின்ற இந்த தர்மத்தில் மிகுந்த சக்தி இருக்கின்றது. நமக்கு எவ்வளவு சக்தி வேண்டுமோ தந்தையிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்கின்றோம். நாள் முழுவதும் இந்த படிப்பின் சிந்தனையில் இருக்கின்றோம். இல்லறத்தில் இருந்து கொண்டு நாம் தாமரை மலருக்கு சமமாக பவித்திரமாக ஆகின்றோம். தந்தையின் வேலையே நம்மை வரவேற்பதாகும். இது அனைத்தையும் விட உயர்ந்த வரவேற்பு. நம் அனைவரையும் வரவேற்பதற்காகவே தந்தை வருகின்றார். ஒவ்வொரு பிராமண ஆத்மாவினுடைய பிறவியின் முதல் வரதானமே தூய்மையாக ஆகுக, யோகியாக ஆகுக என்பதாகும். எவ்வாறு ஜென்ம சமஸ்காரம் மிகவும் உறுதியாக இருக்குமோ அதுபோல தூய்மை என்பது பிராமண பிறவியின் ஆதி சம்ஸ்காரம், உண்மையான சம்ஸ்காரமாகும். இந்த நினைவினால் தூய்மையான வாழ்க்கையை நாம் உருவாக்கி உழைப்பில் இருந்து விடுபட்டவராக ஆகின்றோம். அநேகரின் ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக நன்மை செய்யக்கூடியவனாக நான் ஆகின்றேன். சரீர நிர்வாகத்திற்காக காரியங்கள் செய்து கொண்டும் பந்தனத்திலிருந்து விடுபட்டு காலை மாலை ஈஸ்வரிய சேவை நான் அவசியம் செய்கின்றேன். மற்ற விஷயங்களிலிருந்து எனது நேரத்தை வீணாக்காமல் தந்தையை நினைவு செய்து சத்கதி பெறுகின்றேன். நான் சத்தியமான சங்கத்திலேயே இருக்கின்றேன். மனம், சொல், செயல் மூலம் அனைவருக்கும் சுகம் கொடுப்பதற்கான முயற்சி செய்கின்றேன். தூய்மையின் வரதானத்தை உண்மையான சமஸ்காரமாக்கி தூய்மையான வாழ்க்கையை உருவாக்கி உழைப்பிலிருந்து விடுபட்ட ஆத்மா நான். சேவையின் சுத்தமான பாவனை இருப்பதால் ட்ரஸ்டியாக இருக்கும் ஆத்மா நான்.
என்னை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.